விசில் பண்ணா விசிலுக்கு தொலைப்பட வண்டியிலும் கூட கடமை. நீங்க பிடிக்காத வேற என்னது தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அஜ்வேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அஜ்வேலி பிரதேசத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு அஜ்வேலி மத்திய கல்லூரி வந்து இல்லம் மைவல்லுனர் திறனாய்வு போட்டி நடக்க போகுது. இந்த இல்லம் மைவல்லுனர் போட்டின்ற காணொலியை தான் உங்களுக்கு வழங்க உள்ள. வேறு உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வடமாகாணத்தினுடைய கணித பாடத்திற்கான பிரதிகளை படிப்பாளர் திரு சுனா சரணமோகன் அவர்களும் அவர்களோடு நமது கல்லூரியின் ஓய்வூதிய ஆசிரியர் திரு சுனா ரவிச்சந்திரன் அவர்களும் பாடசாலையினுடைய ஓய்வு அதிபர் திரு குணா ரவிச்சந்திரன் சார் அவர்களும் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார் திரு வானா பக்தன் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியுடைய விருந்தினர்கள் மாலை அணிவித்து அவர்களை தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினர் நமது கல்லூரியினுடைய ஓய்வில்லை அதிபர் திரு குணா ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்பு அழைக்கின்றோம்.
கொடியேற்றல் நிகழ்வை சிறப்பித்த சாண்டர்ஸ் அணி வீரர்களால் எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் தீபம் சிங்கரத்னம் இல்லத்திடம் கையளிக்கப்படுகிறது. தொடர்ந்து விக்டர் இல்ல வீரர்களிடம் அந்த தீபம் இப்பொழுது கையளிக்கப்படுகிறது. பாடசாலை இல்ல விளையாட்டு தலைவர் தலைவியிடம் அந்த தொடர் இப்பொழுது கையளிக்கப்படுகிறது. வீரர்களால் ஏற்றி வரப்பட்ட ஒலிம்பிக் தொடர் இப்பொழுது பிரதான பீடத்தில் ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அச்சுவேலி மத்திய கல்லூரியின் இல்லமை வல்லுநர் திறனாய்வில் பங்கு பெற்றும் மாணவர்களாகிய நாம் பாடசாலை விளையாட்டு விதிமுறைகளுக்கு அமைவாகவும் சர்வதேச விளையாட்டு விதிமுறைகளுக்கு அமைவாகவும் நடப்போம் என்று பாடசாலை கௌரவத்தின் மீது உறுதிமொழி கூறுகின்றோம். 2025ஆம் ஆண்டு அச்சுவேலி மத்திய கல்லூரியில் நடுவர்களாக கடமையாற்றும் நாங்கள் சர்வதேச மேலாண்மை போட்டிகளுக்காக கடமையாற்றுவோம் என உறுதி கூறுகின்றோம். அச்சுவேலி மத்திய கல்லூரியின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது.
கவனத்திற்கு சான்றிதழ் பெறுவதற்காக அழைக்கப்படுகின்ற வீரர்களையும் உடனடியாக தயார் செய்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை விரைவுபடுத்துவதற்காக சான்றிதழ் வழங்குவதற்காக அழைக்கப்படுகின்ற வீரர்களை உடனடியாக தயார் செய்து அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அபிஷாக் சான்றிதழுக்காக அழைக்கப்பட்ட வீரர்கள் கஜநீதன், பிரியந்தன், சங்கீத் ஆகிய வீரர்கள். பங்குபற்றும் இலக்கங்கள் 37, 148, 226, 32, 146, 232. வெற்றி பெறுவதற்கு அழைக்கின்றோம். இந்த மகிஸ்டன் தர்ஷிகன் ரக்ஷன் ஆகிய வீரர்களை உடனடியாக வெற்றி பெறுவதற்கு அழைக்கிறேன். வெற்றி பெற்று நிற்கின்ற வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொள்ளுகின்றார் பிக்சர்லை சேர்ந்த கே பருதி, பி பிரகலாதன், இருபது வயது பெண்கள் பங்குபற்றும் இலக்கங்கள் 178, 281. பத்தமேரி ரத்தின வித்யாலயத்தின் அதிபர் திரு அவர்களை அன்பு அழைக்கின்றோம்.
இன்னொரு சாலை வழக்கு நிகழ்வுக்காக அழைக்கப்படுகின்ற வீராங்கனைகள் 14 வயது குண்டு போடுதல் முதலாம் இடத்திலே பெற்றுக் கொள்கின்றார்கள். ஓட்ட நிகழ்வினை தொடர்ந்து இடைவேளைக்குரிய உடற்பயிற்சி கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது. இதில் பங்கு பெற்றுவிட்டவர்கள் தங்களை தயார்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
400 மீட்டர் 20 வயது பிரிவு. செல்வி ஜனனி, திரு ஜதுசன், திரு மதுராங்கன், திரு கஜமுகன் இவர்களை கடமையாற்றுவார் அழைக்கின்றோம். அஞ்சலோட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற ஆண் பெண் போட்டியாளர்கள் தங்களை தயார்படுத்தி ஆரம்பத்துக்கு வருமாறு அழைக்கின்றோம். 12 வயதில் 3 புள்ளிகளை பெற்று தற்போது சிங்கரத்னம் 3ஆம் இடத்தில் நிற்கிறது. 300 புள்ளிகளை பெற்று சாண்டஸ் இல்லம் 2வது இடத்திலே இருக்கின்றது. 400 புள்ளிகளை பெற்று பிக்னல் இல்லம் 1ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்நிலை மாறலாம். வெற்றி பெறுதல் இருக்கும் வீரர்களுக்கான சாதனை வழங்கி போவதற்காக நவசிரி பிரதிஷ்டை நாலு பேர் 100 5 லட்சம் சுவட்டொழுங்கு உள்ளிருந்து வழியாக BSSR B
மூன்றாம் இடம் விக்டர்லத்தை சேர்ந்த இதுவரை கடமையாற்றிய திரு ஜெயமோகன் தம்பதியினரை அன்று அழைக்கின்றோம். மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு ஆண்களுக்கான உடற்பயிற்சி இடம்பெற இருக்கின்றது. இதில் பங்கு பெற்றிருந்தவர்கள் மைதானத்தின் மத்திய ஒதுக்கி வருமாறு அழைக்கின்றோம். ஆண்களுக்கான உடற்பயிற்சி நிகழ்வு இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. தங்கச்சி எல்லாரும் விசில் பண்ணா விசிலுக்கு தொலைப்பட வண்டியிலும் கூட கடமை. நீங்க பிடிச்சானே பிடிக்காத வேற என்னது சரிதானே? இல்ல மெய்வண்ண போட்டிக்கு நிதி பங்களிப்பு செய்த ஒரு விவரம். கேம்ஸ் அண்ட்
தொடர்ந்து இடம்பெறுகின்ற நிகழ்வுகளுக்கு அரங்குக்கு முன்பாக ஒவ்வொரு இல்லங்களும் வரிசையாக அமர்ந்து தொடர்ந்து இடம்பெறுகின்ற நிகழ்வுகளுக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை கடமையாற்றிய தொடர்புணர்கள், தொடர்ந்த உதவியாளர்கள், தீர்ப்பாளர்கள், நடுவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். விளையாட்டு போட்டிக்குரிய பயிற்சிகளையும் இதுக்குரிய அனுசரணைகளையும் உரிய காலத்தில் நமக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களின் இந்த அனுசரணை மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களது அர்ப்பணிப்பான செயல்பாடு காரணமாக இந்த குறுகிய இடைவெளியில் சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியை நடாத்தி முடிக்கக்கூடியதாக இருந்துள்ளது. நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு நான் முதல் முறையாக அச்சுவேலி மத்திய கல்லூரிக்கு ஆசிரியராக கடமையேற்றிருந்தேன். அந்த கால பகுதியில் ஆசிரியராக இந்த பாடசாலையில் ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றிருந்தேன். முன்னர் பாடசாலை மாணவனாக, பழைய மாணவனாக இந்த கல்லூரியில் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றிருந்தேன். பின்னர் கடந்த சில வருடங்களாக பிரதி அதிபராக கடமையாற்றியிருந்தேன். இந்த வருடம் நமது மதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்கள் இழைப்பாரிய காரணத்தால் பாடசாலை பொறுப்புகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட சூழ்நிலையில் சில நாட்களிலேயே 2 பெரிய நிகழ்வுகளை குறுகிய இடைவெளியில் நிதி நெருக்கடி இல்லாது செய்து முடிக்க வேண்டிய ஒரு சவால் ஏற்பட்டது. முதலாவது நிகழ்வு நமது மதிப்புக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்களின் மணிவிழா. 2வது நிகழ்வு இந்த விளையாட்டு போட்டி. இந்த காலப்பகுதியில் நாங்கள் இந்த பெரிய 2 நிகழ்வுகளையும் சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு நிதி ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது. ஏனென்றால் புதிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு அமைய பாடசாலை மாணவர்களிடமோ ஆசிரியர்களிடமோ பணத்தை பெற்றுக்கொள்ள எந்த அனுமதியும் இல்லை. அந்த வகையில் எமது மணிவிழாவாக இருக்கட்டும் சரி, இந்த விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும் சரி, நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மனமு வந்து தங்களது அனுசரணையை வழங்கி தாங்களாகவே இந்த 2 நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக அனுசரணை வழங்கிய அன்புள்ளங்கள், உதாரணமாக பழைய மாணவர் சங்கங்கள் கனடா போன்றது மற்றும் இந்த விளையாட்டு போட்டியை நடாத்தி முடிக்க வேண்டிய ஒரு சவால் இருந்தபோது இந்த நிதி நெருக்கடியை நாங்கள் கருத்தில் கொண்டு எனது அச்சுவேலி மத்திய கல்லூரியின் என்னுடன் கற்ற, நினைக்கிறேன் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு என்னுடன் கற்ற அந்த மாணவர்களிடம் நான் தொலைபேசியில் உரையாடி இருந்தேன். இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும், ஆனால் பிள்ளைகளிடம் நிதி வசூலிக்க முடியாது, நீங்களாகவே ஏதாவது ஒரு செயற்பாட்டுக்குரிய அனுசரணையை வழங்குகள் என்ற போது நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், உடனடியாகவே ஒவ்வொரு அனுசரணையாக வழங்குவதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை செய்வோம் என்று சொல்லி தாங்களாகவே அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்ட எனது அன்புக்குரிய என் சகபாடிகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் இந்த புலம்பெயர்ந்திருந்தாலும் இந்த பாடசாலை மீதுள்ள பற்றுறுதி, இந்த பாடசாலை மீதுள்ள அவர்களது அக்கறை, தங்களை வளர்த்துவிட்ட அந்த கல்லூரி தாய்க்கு செய்யும் கடமையாக நினைத்து அந்த அனுசரணையை வழங்கிவிட்டு இப்போதும் எப்போதும் கேட்டாலும் எந்த உதவியாக இருந்தாலும் மறக்காது நீங்கள் கேளுங்கள், நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அந்த நல் உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் இந்த விளையாட்டு போட்டி
ஏற்பாடு செய்யப்பட்ட காலத்திலிருந்து இந்த திகதியில் விளையாட்டு போட்டியை வைக்கும் போது பல இடர்பாடுகளை சந்தித்தோம். அந்த வகையில் திகதி எடுப்பதில் சில சவால்கள். நமது அயல் பாடசாலைகள் நமது சூழ்நிலைக்கேற்ப திகதிகளை நிர்ணயித்தார்கள். சிலது நாம் நிர்ணயித்த திகதிகளில் அவர்களது திகதி ஏற்படுத்தப்பட்டது. நாங்கள் நமது அயல் பாடசாலைகளுடன் பெரும்பாலும் ஒத்துழைப்பை வழங்கி நமது திகதியை தேர்ந்தெடுத்தோம். இருந்த போதும் இடைக்கால மகா வித்தியாலயம் இதுவும் ஒரே தினமாக அமைந்திருந்தது. அது நீண்ட தூரம் வந்தபடியால் அதனால் வரும் பாதிப்புகள் குறைவாக இருந்ததால் கலந்தாலோசித்து இறுதியாக இந்த முடிவை எடுத்தோம். அதன்படி இந்த சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மாணவர்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, கற்றல் செயற்பாடுகளை பெரும்பான்மையாக குழப்பாது குறுகிய காலத்தில் அணிவகுப்பாக இருக்கட்டும் சரி, ஏனைய உடற்பயிற்சியாக இருக்கட்டும் சரி, இந்த நடைபெற்ற அணிவகுப்பு நான் நினைக்கின்றேன் 2 தடவைதான் ஒத்திகை பார்க்கப்பட்டது. அதேபோல் நமது நடனாசிரியர் தலைமையில் நடைபெற்ற வழிகாட்டுதலில் நடைபெற்ற அந்த பெண்களுடைய இசைவும் அசைவும் நிகழ்வு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக விருந்தினருக்கு அமைந்திருப்பது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த மாணவர்களுக்கும் அதை நெறிப்படுத்திய ஆசிரியருக்கும் உண்மையிலே நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இது ஒரு வன்னியபி ஸ்கூல் கலவன் பாடசாலை. அந்த வகையில் ஆண் பிள்ளைகளும் தாங்கள் சளைக்காது தங்களுடைய அந்த உடற்பயிற்சி கண்காட்சியை செய்ய போறோம் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு எமது மதன் ஆசிரியரும் தான் அதனை பொருட்படுத்தி செய்வதாக பெரும்பாலும் 3 தினங்கள் தான் அந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. குறித்த மனத்தியாளர் அவர்களுக்கு வளங்கள் பகிரப்படாமல் இருந்தது. முதலாவதாக சில செயற்பாடுகளுக்கு காலம் காணாமல் இருந்தது. அவர்களுடைய உபகரணங்களை செய்து அந்த தீப்பந்த வளையங்களை ஏற்படுத்தி அதில் தாங்கள் ஜிம்னாஸ்டிக் மாதிரி சில சிறப்பான செயற்பாடுகளை செய்ய ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குரிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு காலம் போதாது. இனிவரும் காலங்களில் இந்த மாணவர்களின் செயற்பாடு சிறப்பாக அமையும். இன்றைய தினம் கூட விருத்த சவால்களுக்கு மத்தியில் பொறுப்பாசினால் சிறப்பாக அந்த நிகழ்வு நடாத்தி முடிக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கும் மற்றும் அந்த பொறுப்பாசிரியருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமைதியிலேயே பெயர் வைத்தவர். ஆனால் என்னை விட சிறந்தவராக மூலசரைக்கு இருந்த அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்திருந்தார். எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களின்றி சிறந்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றார். அதை விட இந்த நிகழ்விலே நான் எதிர்பார்த்த பல இளைஞர்கள் கூட இல்லாமல் இருக்கிறேன். நான் வருகின்ற போது கூட நான் பார்த்தேன். சென்ற ஆண்டுகளிலே பல மாணவர்கள், பழைய மாணவர்கள் அங்கமையும் தெரிவார்கள், பல இடஒருவர் செய்வார்கள். இன்றைக்கு நான் வருகின்ற போது கூட நான் சிலரை அடையாளப்படுத்திக் கொண்டு இவன் வந்திருக்கிறானா என்று பார்த்தே நான் வந்திருந்தான். ஆனால் இங்கு மைதானத்திலே எந்த விதமான இடையூறுகளும் இங்கு நடைபெற்றதாக தெரியவில்லை. அந்த வகையிலே சிலவர்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள். உண்மையிலே சிலருக்கு பல சப்போர்ட் இருக்கின்றது, பல உதவி இருக்கின்றது, பல்வேறுபட்ட உதவி இருக்கின்ற இந்த பாடசாலையை நன்றாக நடத்துவதற்கு அவருக்கு என்ன விட இந்த பாடசாலையில் அனுபவம் கூட என்பதை அவர் உண்மையிலே மூந்தன் சிறவர்கள் நிரூபித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்ந்து நிரந்தரமான ஒரு அதிபர் வரைக்கும் இந்த விடயத்தை அவர் முன்னெடுத்து செல்வராக இருந்தால் தன்னுடைய பொறுப்பை மிக கச்சிதமாக கையளிக்கக்கூடிய முறையில் அவர் தன்னுடைய செயற்பாடுகளை அமைக்க முடியும். எனவே அதற்கு ஒத்துழைத்த அனைத்து பிரிவினர், உண்மையிலே ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் அனைவரையுமே இந்த வழியில் நாம் பாராட்ட வேண்டியிருக்கின்றது. அதை விட இன்றைய விளையாட்டுப் போட்டியிலே மிக சிறப்பாக நல்ல முறையிலே பல நிகழ்வுகள் இங்கே நடந்தேறி இருக்கின்றது. அதில் குறிப்பாக அந்த உடற்பயிற்சி கண்காட்சி பெண் பிள்ளைகள் முதலே செய்தார்கள். நான் மனதுக்கு நினைத்துக் கொண்ட பெண்கள் தானே வளமையாக செய்வார்கள் என்று சொல்லி, ஆனால் பெண்களுக்கு சளைத்தவர்கள் எல்லாம் ஆண்கள் என்ற வகையிலே அடுத்ததாக நடைபெற்ற அந்த கடையணியினுடைய பயிற்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. விளையாட்டுகள் மிக சிலர் குறிப்பிட்டது போல மிக சொற்பகாலம் பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்டு
சிறந்த பெறுபேறுகளை இப்பாடசாலை அந்த காலங்களிலே கணித விஞ்ஞான துறையிலே கொண்டிருந்தது. அதே போன்று வர்த்தக பிரிவு தர பிரிவிலும் சிறப்பான பிரிவை கொண்டிருந்தது. இந்த பிரிவு உயர்தரத்திலே சிறந்த பிரிவை இந்த பாடசாலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இடைநில பிரிவிலே சிறப்பான பெறுபேறுகள் கட்டாயம் கிடைக்க வேண்டும். இடைநில பிரிவிலே தரம் 6-11 பொதுவாக மாணவர்கள் சிந்தி வீதம் கூடுதலாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே இந்த பாடசாலையிலே ஆசிரியர்கள் கவனம் கூடுதலாக தேவைப்படுகின்றது. அதே போன்று விளையாட்டுடன் கல்வி என்பது மிக முக்கியமானது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை விளையாட்டின் கல்வி. இந்த பாடசாலையிலே நாங்கள் கற்கின்ற காலம் மிக நீண்ட காலம் 83-84 இந்த மைதானத்தில் விளையாடி இருக்கின்றோம். அப்போது இல்லங்கள் எண்ணிக்கை 3 இருந்தது. நான் நினைக்கிறேன் சிங்களம் இல்லம் அப்போது இல்லை, செல்லை இல்லம் இல்லம் இருந்தது. பிறகு 4 இல்லங்களாக மாற்றப்பட்டு தற்போது 3 இல்லங்கள் பாடசாலையில் இருக்கின்றன. எந்த இல்லம் என்றாலும் மாணவர்கள் ஏதோ ஒரு இல்லத்திலே தமது திறமையை இங்கே வழிகாட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று இந்த மாணவர்கள் இதே போன்று கல்விய மட்டத்திலும் அதே போன்று மாகாண மட்டம் தேசிய மட்டங்களிலும் தமது திறமையை வழிகாட்ட வேண்டும். திறமையான மாணவர்கள் இருக்கின்றனர். இதே போன்று கல்வியிலும் அம்மாணவர்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும். இப்பாடசாலையில் அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர் வளங்கள் ஓரளவு சிறப்பான நிலைமையில் இருக்கின்றன. குறிப்பிட்டதோடு உடற்கல்வி பாடத்திற்கான ஆசிரியர்களிலே பொதுவாக மாகாண வலிய மட்டத்திலும் உடற்கல்விக்கான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. அனைத்து வலியங்களுக்கும் 13 வலியங்களுக்கும் ஆசிரியர்கள் பரிந்துரைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே சில இடங்களிலே சில பாடங்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இன்றைய தினத்திலே தமது திறமையை காட்டிய மாணவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப இடங்களில் ஆரம்பித்தது. தொடர்ந்து இந்த மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறப்பான நிலைமை அடைய வேண்டும் என கூறி சந்தர்ப்பத்துக்கு நம்பிய கூறி விடைபெறுகிறேன். நான் இருப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விளையாட்டு விழாவை பொறுத்தவரையில் இந்த விளையாட்டு விழா மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. எல்லா மாணவர்களும் மிகவும் உத்வேகத்துடன் எல்லா விளையாட்டுகளிலும் பங்கு பெற்றியதை காணக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக இடைவேளை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு பிற்பாடு நடந்த உடற்பயிற்சி நிகழ்வாக இருக்கட்டும், எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தன. அந்த வகையில் அதனை ஒழுங்கமைப்பு செய்தமைக்காக இந்த பதில் அதிபர் மூத்தன் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு மூத்தனும் நானும் ஒன்றாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றிருக்கின்றோம். அவர் ஒரு மிகவும் திறமையான ஒரு மனிதர். நான் நினைக்கிறேன் அவரது தலைமையின் கீழ் இந்த பாடசாலை மேலும் வெற்றி பெறும் முன்னோக்கி செல்லும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. விளையாட்டு என்பது வாழ்க்கையில் ஒரு மிக இன்றியமையாத ஒன்று. சிறப்பு விருந்தினர்கள் சொன்னது போல ஒரு நாணயத்தின் 2 பக்கமும் கல்வியும் விளையாட்டும். நானும் பாடசாலை காலமாக இருக்கட்டும், பல்கலைக்கழக காலமாக இருக்கட்டும், விளையாட்டில் மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருக்கின்றேன். பல விளையாட்டுகளில் பங்கு பெற்றிருக்கின்றேன். சில விளையாட்டுகளில் வெற்றியும் பெற்றிருக்கின்றேன். என்னை பொறுத்தளவில் விளையாட்டுகளில் பங்கு பெற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்று. அதன் மூலமாக பல சாஃப்ட் ஸ்கில்ஸ்களை நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லிக்கல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தலைமைத்துவ பண்புகள், டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குழுவாக வேலை செய்கின்ற பண்புகள், விடாமுயற்சி, வெற்றி தோல்விகளை சமமாக மதிக்கின்ற பண்பு என்று பலவேறுபட்ட சாஃப்ட் ஸ்கில்களை நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவு முக்கியத்துவம் நீங்கள் விளையாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு இன்றைய விழாவிலே மிகச் சிறப்பாக எல்லாருமே பங்கு பெற்றிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
அடுத்து ஆண்களுக்கான கயிறிழுத்தல் போட்டி நிகழ்விலே முதலாம் இடத்தை 2ஆம் இடத்தை பெற்றுள்ள அணி சாண்டேஸ் இல்லம். தொடர்ந்து 3ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணி சாண்டேஸ் இல்லம். கரப்பந்தாட்டம் 3ஆம் இடம் ஆண்களுக்கானது பிக்னல் இல்லம். ஆண்களுக்கான கரப்பந்தாட்ட நிகழ்வை தொடர்ந்து பெண்களுக்கான கரப்பந்தாட்டம் பெண்களுக்கானது 2ஆம் இடம் பிக்னல் இல்லம். கரப்பந்தாட்டத்தில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணி சிங்கரட்னம் இல்லம். ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நிகழ்விலே முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணி பிக்னல் இல்லம். இரண்டாம் இடத்தை பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணி சிங்கரட்னம் இல்லம். தொடர்ந்து பெண்களுக்கான வலைப்பந்தாட்டம் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணி சாண்டேஸ் இல்லம். 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்ளுவது சிங்கரட்னம் இல்லம். இது சார். ஏழாம் இடம் அச்சுவேலி மத்திய கல்லூரியினுடைய எல்லா மெய்வெளி ஆண்கள் பிரிவில் 3ஆம் இடத்தினை சாண்டர்ஸ் இல்லம் பெற்றுக் கொள்கிறது. பிரிவில் 1ஆம் இடத்தை பிக்னல் இல்லம் பெற்றுக் கொள்கிறது. அஞ்சலூட்டம் பெண்கள் பிரிவில் 3ஆம் பெண்கள் பிரிவில் 1ஆம் இடம் சாண்டர்ஸ். பெரு விளையாட்டுகள் 1ஆம் இடம் 2ஆம் இடம் சாண்டர்ஸ் இல்ல. நிகழ்விலே 1ஆம் இடம் ஆர் அமுதா. கே வைஜந்தி மாலா. இரண்டாம் இடம் 3ஆம் இடம் சிங்கரட்னா. ஹலோ 379 புள்ளிகளை பெற்று சாண்டர்ஸ் இல்லம். முதல்நிலை இல்லமாக 487 புள்ளிகளை பெற்று 1ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறது. கல்லூரி என்னையே 189 ஒருங்கிணைந்தே அறிவு தரும் நிலையமே அதிபராசிரியரை அனுதினம்
எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.